சித்தி சித்தி குழந்தை ஆய் போயிடுச்சு சித்தி. வரேன் போ. கை காலெல்லாம் பூசிக்கிச்சு சித்தி. வரேன் போடி. இந்த வீட்ல எனக்கு எந்த வேலை செய்யறதுனே புரியல. சமையல பாப்பேனா குழந்தைய பாப்பேனா? மீனாட்சி, அடுப்புல பால் வச்சிருக்கேன், செத்த பாத்துக்கோ. இப்ப வந்துடுறேன். மீனாட்சி, இங்க வாமா. அடுப்படியில உனக்கு என்ன வேலை? அதெல்லாம் அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ இங்க வா. வா, திரும்பு. காலையில புது பொண்ணு ஜட போட்டிய பூ வைக்கிறது இல்ல? சரி, இப்ப போய் டிவி பாரு. ஐயோ, பாலெல்லாம் பொங்கிடுச்சே. ஏண்டி, அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். அங்க பாலெல்லாம் பொங்கி வீழ போச்சு. இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவ. பணக்காரிங்கிற திமிரு. பொண்ணு மாப்பிளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி. இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சுன்னு என்ன ஆகுறது? நான் பாக்கலைங்க. மீனாட்சி, நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி, இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. வர மாப்பிள வாங்க. சம்பந்தி, ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்கில் போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸுக்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான்னு இருக்கணும். பார்க்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி, அந்த பஞ்சு மில்லு விஷயத்தை மறந்துடாதீங்க. அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, மறக்க மாட்டார். வாங்க. மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க, மறந்துடாதீங்க. ஏன் கிரிஜா, அக்கா எங்க காலையில இருந்து காணோம்? தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா. இப்பதான் மாத்திரை குடுத்துட்டு வந்தேன். சித்தி சித்தி தலைவாரி விடுங்க சித்தி. சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா. மீனு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள சீவிட சொல்லு போ. ஏய், நீ இருமா. அவகிட்ட எதுக்குக்கா? அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவி விட போயிருந்தேன். அத்தனை பாலும் பொங்கி வழியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்துட்டு காலை வழிய அது இறக்கி வைக்கல. அவள அப்படி செஞ்சா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஒண்ணுக்கா, அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ. நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அரிச்சுட்டு இருக்கா. இவ வாயில பிரஷ வச்சு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஏன் இவ வாங்கி அரிச்சு ஊத்துனா என்ன பறஞ்சா போயிடுவா? பணக்காரிச்சிங்கிற தெனா விட்டு ஊமையாச்சு. ஐயோ பாவம்னு நினைச்சேன். அவ்வளவு திமிரு பிடிச்சவளா? மறந்து போய் கூட பரிதாபப்படாத. இவாளெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும். ஏக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையாமே, அப்படி எனக்கு துணியெல்லாம் துவச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்ப. இல்லம்மா, மீனாட்சி துணியெல்லாம் துவச்சு போட சொல்லி அத்தை தான் சொன்னாங்க. துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். என்னது? மீனாட்சி துணியை நீ துவச்சு போடணுமா? இந்த வீட்டுல நம்ம மரியாதை கேடுறதே உன்னாலதான். நீ யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. நீ போய் அவன் துணியெல்லாம் துவச்சு போடணுமா? எங்க அவ? ஏண்டி, உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? அந்த புறத்துல உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க. இறங்கி வாடி. வாடினா எதுக்குமா வம்பு? நானே துணி துவச்சு போட்டுறேன். சும்மா இருக்கா? ஏய், என்னடி அண்ணனட நடந்துட்டு? வாடி. இவங்க யார் தெரியுமா? இந்த வீட்டு மூத்த மருமக. உன் துணியை அவங்க துவச்சு போட்டுட்டு இருக்காங்க. நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்க எல்லா துணியும் துவச்சு போட. போட. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் செய்யணும். இல்ல பின்னி புடுவேன். பின்னி புரியுதா? பாக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, நீயே அந்த வேலையெல்லாம் செய்யறது? உனக்கு என்ன தலையெழுத்தா? கொண்டாங்க குடு. ஏய், அதை எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். எவனோ ஒரு பால்கார சொன்னான்னு கேட்டுக்கிட்டு சும்மா ஆடாதடி. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒண்ணும் மோசமானவர் இல்ல. அப்படியே அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னு உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே? நாங்க ஒண்ணும் கேட்காம இல்ல, கேட்டோம்.
அந்த பொண்ணுக்கு இது தலைப்பிரசவம் உண்டா, அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி, அவர் அப்படியே சொல்லிட்டாரா, நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிடுத்தோனோ அந்த ஆத்திரத்துல தான் அவளை அங்கேயே விட்டு வந்துட்டாரு. வாய மூடு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது. இந்த வீட்டை நடக்கிறத கேட்கறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசுன என்னடா இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலையை பாருங்கடா. இல்லப்பா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கை வாங்கிடுறதா? அது நாகரிகம்? அது படிச்ச பசங்களா நீங்க? போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. மருமக்களே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா, கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டியவ அவ புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா, உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்திரா இந்திரா இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. தேசி நாயே, போடா. அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா, கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மாலோஸ் டீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஐடியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல ஒரு கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே கிழவனும் கிழவியும் என்ன துள்ளுதுங்க பாத்தியா? அவதான் பணம் பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம்? எந்திரி.
காலையில விழுந்துகிட்டா அம்மா கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க கால்ல விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. அப்பனோட திருட்டு மொழி அப்படியா இருக்கு. என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரதுக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்மந்தி சமையல் ரெடி, சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏன் மீனா குழந்தை எதுக்கு அங்க கொடுத்த? மலடி கைப்பட்ட அது உருப்பிடுமா? நீ வாடா கண்ணு. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். இந்த பாரு, எங்க அம்மா குணம் தான் உனக்கு தெரியுமில்ல. கிறுக்குத்தனமா எதையா உளறோம், அதை அப்பயே மறந்துடும். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு பேசாம தூங்கு. வெளியில யாரோ சொன்னா கூட பரவாயில்லைங்க, உங்க அம்மாவே அப்படி சொன்னா என்னால எப்படிங்க தாய்க்க முடியும்? நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என் வயித்துல ஒரு பூச்சி புழு கூட தங்கலையா? அப்படின்னு நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன். சத்தியமா சொல்றேன், என் மனசு நோக்கடிச்சவங்கள அந்த தெய்வம் சும்மா விடாது. மீனாட்சி, ஏன் மீனாட்சி, காலையில இருந்து எங்க போச்சு இந்த பொண்ணு? ஏன் மீனாட்சி? ஏய் பைத்தியக்காரச்சி, ஆ? இங்க வாடி. ஆ. பீரோல பணம் வச்சிருந்தனே, எதுக்கு நீ எடுத்த? என்னது? நான் எடுத்தனா? ஐயோ சத்தியமா நான் எடுக்கலங்க. இன்னும் இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? காலையில இருந்து இந்த மீனாட்சி பொண்ணை காணோம், அவளை தான் தேடிட்டு இருக்கேன். என்னது மீனாட்சி காணுமா? ஆ. ஏண்டி, ஆ? ஒருவேளை பீரோல வச்சிருந்த பணத்தை அவதான் எடுத்துட்டு ஓடி போயிருப்பாளோ? இருக்கு இருக்கும். இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோம்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும். ஏங்க அழுவுறீங்க? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க, திட்டம் போட்டு கவுத்துட்டாங்களே. நான் இப்படி ஏமாளியா இருப்பேனா? ஐயோ என்னப்பா என்னாச்சு? ஐயா அப்பா, பெரிய இடத்து பொண்ணுன்னு கொண்டாந்தா அந்த மீனாட்சிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா ராத்திரியோட ராத்திரியா. அவ சும்மா போயிருந்தாலும் பரவாயில்லடா, கேவலம் அந்த பால்கார பையன் எடுத்துட்டு ஓடிட்டாடா. ஐயோ ஐயோ, இந்த குடும்ப மானமே போயிருச்சா? ஐயோ, இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலை நிமிர்ந்து நடக்க போறாரு? பாய் மூடுங்க. அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டு இங்க ஒப்பாரியா வைக்கிறீங்க. என்னது? அடிச்சு கொன்னுட்டமா? என்னடா சொல்றா இவ? ஏய், என்னடி சொல்ற? நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பியும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க. ஐயோ, அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாடா. ஏய், எதை வச்சிட்டு அப்படி சொல்ற? இத பாருங்க, இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு. பாருங்க, உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான். அவ சம்மதிக்கலன உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அக்கா காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்த கரையை பாத்துருக்காங்க. திரும்பி நாங்க எல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள அது யாரும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல ஏதோ நடக்குது. ஐயோ, இந்த ஒரு பழியத்தான் என் மேல போடாம இருந்தாளுங்க, அதையும் இன்னைக்கு போட்டாளுங்களா? டேய், உங்களையும் என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு பொய் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னமா நாடகம் ஆடுறாளுங்க. இதை விட எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம் மேடம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுல உயிரோடு இருக்கணுமா? இல்ல உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? நீங்க ஏன் பாடுறீங்க? என்ன போய் கொலைகாரங்கறா. இப்படி எல்லாம் சொல்றதுனால நீங்க கொலைகார ஆயிருவீங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு. ஏய், நிறுத்துங்கடா உங்க பிரச்சனைய. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோணுது? நான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆகுறது? அதுவும் அளவெடுத்த மாதிரி 6 அடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க. யார புதைக்கிறதுக்காக குழி தோண்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது 6 அடி குழியா? அங்க எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா, நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. டேய், இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் தான் குழிய தோண்டினேன். எதுக்குங்க? ஜோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு, நான் மந்திரிச்சு கொடுக்கிற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதுதான் போதிச்சிருக்கேன். அவர் சொல்றதை நம்பாதீங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணி புதைச்சிட்டு காப்பு கழிப்பன்னு ஏமாத்துறாரு. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழியை தோண்டி காமிக்க சொல்லுங்க பாப்போம். அதிகமா பேசாத. எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம், அந்த பள்ளத்தை தோண்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? பாடி போலாம். டேய் நில்லுங்கடா, பள்ளத்தை தோண்டி பார்த்து தான் உங்க அப்பா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே, அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும். ஆமாங்க, வாங்க. இவளுங்க இப்படியே விடக்கூடாது. வாங்க, தோண்டுவோம்.
உங்க அப்பா சொன்னது சரியா போச்சு பாத்தியாடா? அவர் மேல போய் சந்தேகப்பட்டீங்களே. டேய், இப்பயாவது எங்க அப்பா எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சுக்கிட்டியா? பள்ளத்துல ஒண்ணும் இல்லங்கிறதுக்காக உங்க அப்பா ஒண்ணும் நல்லவர் ஆயிட முடியாது. இதுல அவர் ஏதோ சூது பண்ணிருக்காரு. எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்றேன், இந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு மேல எங்க அப்பா நீ சந்தேகப்படுறேன்னா இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி போ. இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் விட்டு இப்ப வந்து கண்டிப்பானுங்க. அவனுக்கு தான் புத்தி இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? போடா. இல்லப்பா ஓடாங்கிறேன். மருமகளே, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுமா. இப்போவாது என் பிள்ளைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? நான் நினைச்சிருந்தா இன்னைக்கூட உன் வாழ்க்கையவே முடிச்சிருக்க முடியும். அப்படி நான் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுமே. இனிமேலாவது புத்தியோட பொழைச்சுக்க.